ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்சன் வந்துட்டு யூஎஸ் பிரசிடென்டா ஒரு ஃபீமேல் வருவாங்கன்னு சொல்லிட்டு சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணாரு. பட் அது நடக்கும். ஏன்னா இன்னி வரைக்கும் வந்துட்டு டொனால்ட் ட்ரம்ப் தான் பிரசிடென்ட் ஆகிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எந்த ஒரு விஷயமே நடக்கல. இன்னொரு ப்ரெடிக்ஷன் சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணது என்ன பாத்தீங்கன்னா ஜாம்பி அப்போகாலிப்ஸ். ஒரு ஜாம்பி மூலியமா நம்ம வந்துட்டு இந்த உலகமே அட்டாக் ஆகும், இந்த உலகமே வந்துட்டு ஒரு ஜாம்பி வைரஸ் எல்லாம் நிறைய பேர் இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டைம் டிராவல் எக்ஸிஸ்டிபிலிட்டி. ஸோ நம்ம வந்துட்டு டைம் டிராவல் பண்ணலாம். அப்ப டைம் டிராவல் வந்துட்டு ஃபியூச்சர்ல டைம் டிராவல் பண்ணலாம், இல்ல வந்துட்டு பாஸ்ட்க்கு நம்ம போயிட்டு என்னெல்லாம் நடந்தது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் டிராவல் வந்துட்டு பாசிபிளா இருக்கும்னு சொல்லிட்டு சிம்சன் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காரு சிம்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இன் அண்டார்டிகா. ஸோ அண்டார்டிகால வந்துட்டு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. பட் அதுவுமே இன்னுமே நடக்கல. லாஸ்டா வந்துட்டு சிம்சன் ப்ரெடிக்ட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வர்ச்சுவலான ஒரு வேர்ல்ட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வர்ச்சுவல் தான். நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு வர்ச்சுவல் தான். ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் போன் ஒரு ஆர்டிஃபிஷியல் தான், டிவி ஒரு ஆர்டிஃபிஷியல் தான். ஒரு வர்ச்சுவலான உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உட்கார்ந்து எடுத்து நம்மளால என்ன ஆனாலும் பண்ண முடியும். பட்